உள் சக்தியை திறப்போம். மன உறுதி மற்றும் அமைதிக்கான சாணக்கியரின் ரகசியங்கள். பண்டைய இந்தியாவில் எதையும் சொந்தமாக வைத்திருக்காத ஒருவர் வாழ்ந்தார். ஆனால் ஒரு பேரரசின் விதியை மாற்றியவர் அவர். அவர்தான் சாணக்கியர். அவர் அரசன் அல்ல, அழகான ஆடைகள் இல்லை. ஆனால் அவருடைய மனம் 1000 வாள்களை விட கூர்மையானது. ஒருநாள் அரச அரங்கில் அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அரசவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அந்த நேரத்தில் ஒரு சாதாரண மனிதன் இருந்தால் கோபப்படுவான், மனமுடைந்திருப்பான், பயந்து விடுவான். ஆனால் சாணக்கியரா? அவர் சிரித்தார். அவருக்கு வலி இல்லை என்பதால் அல்ல, அவருடைய மனத்தை அவர் கட்டுப்படுத்தியிருந்ததால். அந்த தருணமே அவருடைய மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லியது. உண்மையான சக்தி வெளியில் இல்லை, அது உள்ளுக்குள்ளே உருவாகிறது. சாணக்கியர் சொன்னார், அமைதி என்பது சூழ்நிலைகளால் வருவது இல்லை, மனக்கட்டுப்பாட்டால் வருகிறது. சுற்றிலும் குழப்பம் இருந்தாலும் அவர் உள்ளே அமைதியாக இருந்தார். உணர்ச்சிகள் எழும்போது அவற்றின் அடிமையாக மாறவில்லை, அவற்றை கவனித்தார். வாழ்க்கை சோதித்தபோது அவர் பயப்படவில்லை, திட்டமிட்டார். ஆண்டுகள் கழித்து அதே அமைதியான மனதுடன் சாதாரண இளைஞரான சந்திரகுப்த மௌரியரை ஒரு மகத்தான பேரரசராக உருவாக்கினார். ஆனால் சாணக்கியரின் மிகப்பெரிய வெற்றி அவர் கட்டிய பேரரசு அல்ல, அவர் இழக்காத மன அமைதி. சாணக்கியர் நமக்கு கற்றுக் கொடுத்தது, வலிமையான மனம் உடனடியாக எதிர்வினை செய்யாது, பதிலளிக்கும். அமைதியான மனம் மாற்றங்களை பயமின்றி ஏற்கும். உறுதியான மனம் தடைகளை தண்டனையாக அல்ல, பயிற்சியாக பார்க்கும். இன்றைய காலத்தில் மன அழுத்தங்கள், குழப்பங்கள் நிறைந்த இந்த உலகில் கூட சாணக்கியரின் ஞானம் அதே போல பொருந்துகிறது. அமைதியை காண உலகை விட்டு ஓட வேண்டியதில்லை. வலிமையாக இருக்க அதிகாரம் தேவையில்லை. தேவை ஒன்று மட்டுமே, தெளிவு, ஒழுக்கம், மன விழிப்புணர்வு. ஏனெனில் நீங்கள் உங்கள் மனத்தை ஆளும்போது எந்த சூழ்நிலையும் உங்களை உடைக்க முடியாது. இதுதான் உள் சக்தியை திறக்கும் உண்மையான அர்த்தம்.